கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்னென்னால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் தியானித்து வருகிறதான ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தை திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் வாசிப்போம். அதிலே தாவீதை கொண்டு ஆவியானவர் பேசினதான திருவுளம் பற்றின வார்த்தை என்ன? 8வது சங்கீதம் 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஜெபிப்போ. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் நீர் எங்களுக்கு என்ன தர சுத்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே நீர் இடைபடுவீராக. அவர் தம்முடைய ஜனத்தை வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை குணமாக்கட்டும். இடத்திலே காணப்படுகிற பாவத்தினால், பிசாசினால், சாத்தானுக்கு துணைக்கு போகிற மனுஷருடைய கூட்டத்தினால் எந்த காரியத்தினால் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோமோ, வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, அதிலிருந்து எங்களுக்கு ஒரு குணம் உண்டாக, சுகம் உண்டாக வார்த்தை உம்முடைய வசனம் எங்களை சுகமாக்கட்டும். உம்முடைய பரிசுத்த வார்த்தை எழுத்தை சுமக்கவோ அறிவிக்கவோ தகுதியில்லை. நீர் இடைபடுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்ததான அந்த வார்த்தையை கவனியுங்கள். தாவீது பக்தன் மூலமாக ஆவியானவர் உரைத்த தீர்க்க தரிசன வசனம். தாவீது நல்ல ஒரு துதி ஆராதனை வீரனாக, நல்ல ஒரு ராஜாவாக, நல்ல ஒரு கர்த்தருக்கு மகிமை மேய்ப்பனாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாய் அவன் வாழ்ந்த அந்த நாட்களிலே ஆவியானவர் தாவீதோடு கூட இடைப்பட்டதான வார்த்தை. இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதம். கிறிஸ்துவானவருக்கு பிதா என்ன செய்து நிறைவேற்றப் போகிறார் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம். இதில் நாம் அந்த வசனத்தை அனுபவிக்க போகிறோம். ஆசீர்வாதமாக நமக்கு அந்த வசனம் பலிக்கப் போகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? இதை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் தேவகுமாரனுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டோ, அவருக்கு என்ன ஆளுகை உண்டோ அதை நமக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல நமக்கும் தருவார். அவர் ஆளுகிறவராய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அதே போல் நமக்கும் அந்த ஆளுகையை தருவார். நாம் தியானிக்கும் போது எந்த ஒரு ஆளுகை என்று சொல்லி கடந்த வாரத்திலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த இம்மைக்குரிய இந்த பூமிக்குரிய அரசியலையோ ஆளுகையோ நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்பலை, அதை குறித்து சொல்ல விரும்பலை. ஆவியானவர் அதை சொல்லவில்லை. இதில் சொல்லப்பட்டதான ஆளுகை என்ன? நாம் ராஜாவாக இருக்க வேண்டும், ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும், எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இதை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் பிசாசானவன் மனுஷனை அவன் செய்ய விரும்பினது என்ன தெரியுமா? அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். இன்றைக்கும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும்
இந்த அடிமைத்தனங்கள் காணப்படக்கூடாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சிருக்க வந்திருக்கிறோம், வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு எனக்கும் ஆளுகை கிடைக்கிற மாதம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த ஆளுகை நமக்கு யார் தரப்போகிறார்? இந்த பூமியில் இருக்கிறவர்கள் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற நபர்கள் அல்ல. தேவனே நமக்கு இந்த ஆளுகை என்ன செய்வார்? தருவார். அவர் சகலத்தையும் தன்னுடைய பாரத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிள்ளையாயிருக்கிறபடினால் நாம் அந்த ஆளுகை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆளுகையை நம்மிடத்திலிருந்து பறிக்க பார்க்கிற அடிமைத்தனங்கள் என்ன? முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம், அடிமைத்தனத்திற்கு காரணம் என்ன? சாபம் என்று பார்த்தோம். சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஆளுகிறவர்களாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதை நாம் வாசித்து விட்டோம். கானான் சபிக்கப்பட்டான். எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு அப்புறமும் அந்த கானானிய ஸ்திரியானவள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தாள். அதனால் நாம் அடிமைப்பட்டவர்களாக இல்லாதபடி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் ஆளுகை உண்டு என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சாபம் அல்ல. ரெண்டாவது, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதான காரியம், நம்மிடத்தில் அடிமைத்தனங்கள் எதனால் வருகிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்வது வருகிறோம்? இப்பொழுது தியானிக்கிறோம். அடிமைத்தனம் ஏன் வருகிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதான ஒரு அடிமைத்தனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்க விரும்புகிறதான வார்த்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான திருப்பிக் கொள்ளுவோம். யாக்கோபனுடைய சந்ததிகளாகிய அவருடைய பிள்ளைகள், அவர்கள் யோசேப்பை எகிப்து தேசத்தின் அதிகாரியாக அவர்கள் பார்த்து, யோசேப்பை அறியாதவர்களாக அவனை பார்த்து அவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று தகப்பன் சொன்னபடி அங்கிருந்து தானியங்களை வாங்கி கொண்டு புறப்படுகிறார்கள். புறப்படுகிற வேளையிலே யோசேப்பு முதலாவதாகவே தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொல்லியிருந்தான், என்னுடைய இந்த நபர்களுடைய சாக்குகளிலே நீங்கள் அவங்க தந்த பணத்தையும் போட்டுருங்க, சில பொருட்களையும் அதில் என்ன செஞ்சுருங்க, வெள்ளி பாத்திரங்கள் பொற்பாத்திரங்களை உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி அவர்கள் கொண்டு போகிற அந்த தானிய சாக்குகளில் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பணமும் இருந்தது, அவருடைய பாத்திரம், அந்த எகிப்து அரண்மனையினுடைய சில உச்சிதமான அதாவது பொருட்களும் அதுக்குள்ளே இருந்தது. இது அறியாத சகோதரர்கள் கிளம்பினார்கள், தானியத்தை வாங்கிவிட்டோம் என்று சொல்லி. புறப்படும்போது யோசேப்பு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி அவர்களை பிடியுங்கள் என்று சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களை இந்த மனிதருடைய சாக்குகள் ஏற்றி கொண்டு போகத்தக்கதாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வாசி பாருங்கள். ஆதியாகமம் 44வது அதிகாரத்தை கவனிப்போம். பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடும் என்று என்ன செய்தான்? கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் என்ன செய்தான். அவர்கள் காலையிலே என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பிட்டாங்க. அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு 4வது வசனம், வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞானதரிசியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொன்னான். அவர்கள் தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், என் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகி எங்களுக்கும் வெகு தூரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க சொன்ன வார்த்தை, எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உங்களிடத்திற்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமோ? ஏனென்றால் இதுக்கு முன்பதாகவே அவர்கள் முதல் முறை அவர்கள் வந்து போகும்போது அந்த மீதி இருந்த பணத்தை திரும்ப கொடுத்து விட்டார்கள். உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு
அடிமைகளாவோம் என்றார்கள். நல்ல கவனிக்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான். இதிலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கப்படுமோ? அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது வசனம், அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படும்? நன்மைக்கு தீமை செய்கிற கிரியைகள் யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ அவர்களுக்கு சாபம் அல்ல. அவர்கள் யாராக இருப்பாங்க? அடிமைப்பட்டிருப்பாங்க. அவர்கள் கொலையுண்ணப்பட கடவர்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் இந்த வசனத்தை தியானிக்கிறதான உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு சொல்லுகிறதான காரியம் என்ன பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் அடிமை? முதல் பார்த்தோம், சபிக்கப்பட்டவர்கள் அடிமை. 2வது யார் அடிமை? இன்றைக்கி நாம் 2வது வாரத்தில் தியானிக்க போகிறோம். ஏன்னா ஆளுகை வேண்டுமானால் நாம் அடிமைத்தனப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறவங்க நம்ம ஆளுகளை என்ன செய்ய முடியாது. அவனிங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும். ஏன்னா நாம் உலகத்திற்குரிய ராஜ்யத்தை குறித்து தியானிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது 2வது காரியம், அந்த அடிமையை குறித்து, இந்த அடிமைத்தனம் நம்மை விட்டு மாற வேண்டும். ஆள முடியாதபடி அடிமைத்தனம் வர்றதுக்கு காரணம், நாம் நன்மைக்கு என்ன செய்கிறோம் பாருங்கள்? தீமை செய்கிறோம். எவனிடத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ காணப்படுமோ என்று அவனை குறித்து வாசிக்கும். இன்றைக்கி யார் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள்? கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், தீமையை நன்மையானால் என்ன செய்? வெள்ளு. நம்மளால் தீமையை ஜெயிக்க முடியுமா? நாம் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். ஒருவன் நம்மளை திட்டான் அப்படின்னா நாம் அவனுக்கு அதிகமான வார்த்தைகளை சொல்லி திட்டா தான் நம்ம அவனை ஜெயிச்சு தான் நினைக்கிறோம். ஒருவன் ஒரு கன்னத்தில் அடிச்சிட்டான்னா அவனுக்கு 2 கன்னத்தில் அடித்தா தான் நம்ம ஜெயிச்சு தான் நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். ஒருவனை நம்ம ஜெயிக்கணும்னா அவன் நம்மகிட்ட தோத்தாதான் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், நீ மறுபடியும் அவன்கிட்ட தோத்துப்போ, அதனால் நீ அவனை என்ன செஞ்சுட்டேன்னு அர்த்தம்? ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம்னு சொன்னார். தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லி கொடுத்தார். நல்ல கவனிங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்களாக இருக்கிற நமக்குள்ளே காணப்படுகிறதான அடிமைத்தனம் என்ன தெரியுமா? நாம் நன்மை செய்கிறவர்களுக்கும் யாராக இருக்கிறோம்? தீமை செய்கிறவர்களாக இருக்கும். அதான் மிகுந்த வேதனையாக இருக்குது. தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யவே கூடாதுன்னு சொல்கிற ஆண்டவர், நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யலாமா? நல்ல கவனிங்க. வேறு சொல்கிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யுங்க, நன்மை செய்ய படியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய பழகுங்கள். நன்மையை உண்டாக இருக்கட்டும். உங்கள்கிட்ட வார்த்தையில், நினைவுகளில், செயலில் நன்மை உண்டாக இருக்கட்டும். எரிச்சலின் கண்களெல்லாம் மாறட்டும். பொறாமையின் கண்களெல்லாம் நம்ம விட்டு மாறட்டும். நீங்களும் நானும் நன்மை செய்வர்களாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தவர்களுக்கு, காரி உமிழ்ந்தவர்களுக்கு, தன்னை குத்தினவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று. அப்படிப்பட்ட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி நன்மை செய்வர்களாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பராக பிரகாசிக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்களாம். இன்னைக்கு தேவநாமம் தூசிக்கப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளினால். ஏனென்றால் அவரிடத்தில் நன்மையே இல்லை. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியதான காரியம் என்ன பாருங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறாங்க. முதல்ல நாம் பார்த்துட்டோம், தீமைக்கு தீமையே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். இப்போது நன்மைக்கே இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தீங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் அடிமையாக இருப்பான். அவர் ஒரு நாள் ஆளுகையை பெறவே முடியாது. ஐயா, நன்மை செய்யாதிருந்தால் உன் வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும் என்று வேறும் சொல்லுகிறது. கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி தீமை செய்கிற அனுபவம் நம்மளை விட்டு போகலை. எத்தியோப்பியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீங்கு செய்ய பழகினவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற அந்த சுபாவம் என்ன செய்யட்டும்? மாறட்டும். எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ உபகாரங்களை அனுபவித்திருக்கிறோம். சொல்கிறோம் பாருங்கள், நன்றி இல்லையா? மிருக ஜீவன்களுக்கு இருக்கிற அந்த நன்றி மனிதனுக்கு என்ன செய்யாமல் போயிட்டு, இல்லாமல் போயிட்டு. ஐயா, நன்றியே இல்லையே. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, நன்மைக்கு என்ன செய்தாங்க? தீமை செய்தாங்க. நல்ல கவனி. இன்றைக்கி நன்மைக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை, அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அடிமையாக இருப்பார்கள். ஐயா, வசனத்தை கேட்ட நீங்கள் யாருக்கு நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நன்மை செய்யாதபடி தீமை செய்திருக்கிறீங்க? நன்மையை பெற்ற நீங்கள் தீமை செய்யலாமா? யோசித்து பாருங்கள். யாருக்கு எந்த குடும்பத்தில் செய்தீங்களோ அதனால தான் இன்றைக்கி உங்கள் வீட்டை விட்டு இந்த அடிமைத்தனம் போகாமல் இருக்குது. யோசித்து பாருங்கள். பாவத்துக்கு நம்ம குடும்பம் அடிமையாக இருக்குது. போதை பழக்கத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்க. அநேக அடிமைத்தனங்கள் நம்ம வீட்டை விட்டு மாறலை. வேறும் சொல்கிறது, கடன் கொடுத்தவன் அப்படிதானே, கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. இன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு கடன் மாறலை, அடிமைத்தனம் மாறலை. ஏன் தெரியுமா? நம்ம நன்மையை பெற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? தீமை செஞ்சுருக்கிறோம். தேவ செய்தியை கேட்குற ஐயா, இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். யாருக்கு நீங்கள் தீமை செய்தீங்க? நன்மை பெற்றவங்களுக்கு தீமை செய்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். எந்த குடும்பத்துக்கு, யாருக்கு? இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய மாட்டேன்? அநியாயம் செய்ய மாட்டேன். இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தனத்தை என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். பாவத்தில் இன்றைக்கி அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. வேசித்தன விபச்சாரத்தில் ஒரே மனுஷனோட, ஒரே புருஷனோட, ஒரே மனைவியோட வாழாதபடி குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அடிமைத்தனங்கள் மாறலை. போதை பழக்கத்தில் அடிமைத்தனங்கள் மாறலை. நீங்கள் இந்த அடிமைத்தனங்கள்லாம் மாறும்படி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த குடும்பத்துக்கு நீங்கள் தீமை செஞ்சீங்களோ, நன்மைக்கு பதிலாய் தீமை செய்தீர்களோ, நன்மையை அவங்ககிட்ட பெற்றிருக்கிறீங்க, உதவியை பெற்றிருக்கிறீங்க, உபகாரங்களை பெற்றிருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? தீமை செய்திருக்கிறீங்க. அதனால் அவங்க வீட்டை விட்டு தீமை என்ன செய்யாது? போகாது. சாபம் போகாது. அடிமைத்தனம் போகவே செய்யாது. அவங்க சொல்கிறாங்க, கொல்லப்படட்டும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க ஐயா, வசனத்தை கேட்டுருக்கிறேன். நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள். யாருக்கு இதை செஞ்சேன், யாருக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செஞ்சு பாருங்கள். ஒரு மனுஷன் சொன்னான், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவத்தில் சொன்னான், நான் யாரிடத்துலையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் நாளத்தினையாக என்ன செய்கிறேன்? திரும்ப கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்கள். யாரிடத்துலையாய் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால், அநியாயம் யாருக்கு நான் செய்திருக்கிறேன், யாருக்கு தீமை செய்திருக்கிறேன்? இன்றைக்கி நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுடைய லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் தீமை செய்திருக்கீங்கன்னு பாருங்கள். பேசியிருக்கிறீங்கன்னு யோசிங்க, செய்திருக்கீங்கன்னு யோசிங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவன் சொன்னான், நாளத்தினையாய் திரும்ப கொடுக்குறேன் ஐயா. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன், தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாய் மாற்றி அவனை ராஜாக்களுடைய குடும்பமாய் மாற்றினார். இன்றைக்கி நீங்கள் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து ஜெயிக்க வேண்டிய குடும்பத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கி நன்மை செய்தவர்களுக்கு நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? தீமை செஞ்சிட்ருக்குறோம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை கேட்டதானே நீங்கள் ஒரு நாள் யாருக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? தீமை செஞ்சிடக்கூடாது. கவனிங்க. இந்த எச்சரிப்பு எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் தீமை செய்வர்களாக இருக்கவே கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நன்மைக்கு தீமைக்கு எதுக்குமே நாம் என்ன செய்ய வேண்டாம்? பழி வாங்குறவர்களாக அல்ல, நாம் தீமை செய்வர்களாக அல்ல. இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொன்னான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் மேல் நான் எப்படி கையை போடுவேன்? எங்கள் ராஜா மேலே நான் எப்படி கையை போடுவேன்? யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, தாவீதை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டவன், தாவீதை தன் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டவன், தாவீதை அழகு பார்த்தவன் சவுல். அவன் செய்த நன்மைகளை நினைத்தான். யோசித்து பாருங்கள்.
அவனிடத்தில் பொல்லாத ஆவி வந்து விட்டதுன்னு தெரியும் அவனுக்கு. இவனை கொல்ல பார்க்கறது இவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவன் ஒரு நாள் நன்றியை என்ன செய்யலை பாருங்கள், மறக்கலை. நன்மை செய்த தன்னுடைய ராஜாவைக்கு அவன் தீமை செய்ய என்ன செய்யலை, விரும்பலை. அதனால தான் கர்த்தர் தாவீதை என்ன செய்தார், ராஜாவாக மாற்றினார். அவனிடத்தில் அடிமைத்தனங்கள் இல்லாதபடி அவனை ஆளுகிறவனாய் மாற்றினார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீங்கள் எந்த குடும்பத்துக்கு யாருக்காக செய்தீங்களோ. ஒரு ராஜா இரவெல்லாம் தூங்காமல் இருந்தானா, தூங்காமல் இருந்து என்ன செஞ்சானா பாருங்கள், அந்த ஞாபகார்த்த புத்தகத்தை வாசிக்க சொன்னான். அப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் செய்த நன்மைகள் வந்தது. மொர்தெகாய் செய்த நன்மைகளை நினைத்து அவன் நன்மை செய்தான். அவன் உயிர் அவனுக்கு பாதுகாக்கப்பட்டது. தேசத்தில் நடக்க இருந்த பெரிய அழிவு மாற்றப்பட்டது. கர்த்தருடைய ஜனத்தை சிறைபிடித்தால், வேதனை பிடித்தால் தேவ கோபம் வருமா வராதா? ஜனங்கள் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. இவன் ராஜ்யமே இல்லாமல் போயிருக்கோம் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது பாருங்கள், தனக்கு நன்மை செய்த மொர்தெகாய் குறித்து ஞாபக புஸ்தகத்திலேருந்து எடுத்து என்ன செய்தான் பாருங்கள், அந்த நடவடிக்கைகளிலிருந்து எடுத்து வாசித்து அந்த மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய நன்மைக்கு நன்மை என்ன செய்தான். நீங்கள் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் என்ன தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். நம்ம ஒரு நாள் தீமை என்ன செய்யக்கூடாது, நன்மைக்கு தீமை மட்டுமல்ல தீமைக்கும் தீமை என்ன செய்யக்கூடாது. வார்த்தை கேட்ட நீங்களும் நானும் ராஜாவாக இருப்போம், ஆளுகளாக இருப்போம். அடிமைத்தனங்கள் நம்ம குடும்பத்தை விட்டு மாறட்டும். அதற்கு நன்மைக்கு தீமை சொல்லாக அல்ல, யாருக்குமே தீமை செய்யாதவர்களாய் நாம் மாறுவோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் மையப்படட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவசனத்தை தியானித்திருக்கிறோம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே நினைவுக்கு கொண்டு வரட்டும். அன்றைக்கு ஒரு ராஜா நினைவுபடுத்தி தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு அவன் நன்மை செய்தான ஆண்டவரே, அவன் ராஜாவாகவே இருந்தான். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்தவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்குள்ளே காணப்படுகிற நன்மைக்கு விரோதமான தீமை செய்கிற அனுபவங்கள் மட்டுமல்ல, தீமைக்கு விரோதமான தீமையை எங்களை விட்டு மாறட்டும். ஆளுகையை தாங்க, அடிமைத்தனங்களை மாற்றுங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.